அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். 2017ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2014 தேர்தல் முடிந்தவுடன் நடந்த காங்கிரஸ் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் திருமதி சோனியா காந்தி அவர்கள் 6 மாதத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசு கவிழ்ந்து மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடும் என்று பேசிய வரிகளின் அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு அன்பு உதயம் கட்சி தலைவர் எம் சுபாஷ் பாபு அவர்களால் எழுதப்பட்ட கடித வரிகள் இவை. வெற்றி பெற்று வந்த தொகுதிகளில் நம்பிக்கையோடு வாக்களித்த மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் மக்கள் நலப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டு எழுதியவை. ஜனநாயக முறைப்படி மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று கேட்டு எழுதப்பட்ட கடித வரிகள். திமுக தவறுகளுக்கு துணை போகும் நிலைப்பாட்டால் முகவரியை துளைத்துவிட்ட காங்கிரஸ் நிலைப்பாட்டில் மாற்றம் வேண்டும் என்று கேட்டு எழுதப்பட்ட கடித வரிகள் இவை. இப்போது உரையாக உங்கள் முன். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்ற அடிப்படையை விட ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்கிற முறையில் சற்று உரிமையோடு ஆதங்கத்தோடு ஒரு மனநெகிழ்வான உணர்வு வெளிப்பாடுகளை இந்த கடிதம் மூலம் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கூட ஒரு தார்மீக கடமையும் பொறுப்பும் நிறைந்த ஒரு பணியாகவே என் மனம் உணர்ந்ததின் அடிப்படையில் தங்களிடம் தொடர்பு கொள்கிறேன். ஒரு தாயிடம் மகன் பகிர்ந்து கொள்ளும் மன உணர்வுகளாகவே இதுவரை பல முறை பல்வேறு காலகட்டங்களில் தங்களுக்கும் சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராகி பலனின்றி போய்விட்டது என்பதுதான் நிலை. பாராளுமன்ற தேர்தல் 2014க்கு முன்பு 27/2/2014 அன்று நான் வெளியிட்ட அன்பு உதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் நான் கடந்து வந்த அரசியல் பாதையில் தங்களுக்கும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் எழுதிய கடிதங்கள் உட்பட அனைத்தும் என் அரசியல் நெறிமுறைகளும் தொகுத்து கொடுத்திருக்கிறேன். இன்றைய காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சி அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்திற்கு ஒரு வரலாறு. ஜனநாயகத்தில் எந்த குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்பது என் அரசியல் தாத்பரியம். ஒரு வரலாற்று ரீதியிலான ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த நான் காங்கிரஸ் தலைமை அடையாளம் எந்த காலகட்டத்திலும் தோல்வி பெற்றுவிடக்கூடாது என்று எடுத்து வைத்த முயற்சிகளெல்லாம் அன்பு உதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறேன். இன்று அதையெல்லாம் கடந்து என் பாதையில் ஒரு புதிய அரசியல் கட்சியை அன்புதயம் கட்சியை தோற்றுவித்து செயல்படுத்தி வருகிறேன் என்பதுதான் என் அரசியல் வரலாறு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் அடையாள முத்திரையில் போட்டியிட்டு அடையாளப்படுத்தி கொண்டு தேர்தலை சந்திக்கிற நிலையில் ஒவ்வொரு முறையும் தனது தொகுதி மக்கள் செல்வாக்கு வாக்கு வங்கி என ஒவ்வொருவரும் ஆக்கிரமித்து கொண்டு இதுவரை தொடர்ந்து வந்தவர்களில் வெற்றி வாய்ப்புகள் காங்கிரஸில் ஒவ்வொரு காலகட்ட தலைவர்களாலும் கூட்டணி கட்சிகளின் அடையாளத்தால் கரையேறியிருக்கிற நிலையிலெல்லாம் வெற்றி வாய்ப்பு அமைந்திருக்கிறதே தவிர ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிடுகிற நிலையிலெல்லாம் காங்கிரஸ் அலை ஓய்ந்த நிலையிலெல்லாம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இணையாக அங்கீகாரம் பெற்ற காங்கிரஸ் கட்சி டெபாசிட் பறிகொடுத்த நிலை பலமுறை சந்தித்து இருந்தாலும் இம்முறை மக்கள் புறக்கணிப்பும் தொண்டர்களின் புறக்கணிப்பும் சக கட்சிகளின் புறக்கணிப்பும் கூட்டணி கட்சிகளின் புறக்கணிப்பும் இந்த அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் தலைமையில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு மிரட்டி வந்த கோஷ்டி தலைவர்களின் வாக்கு வங்கியின் உண்மை நிலை வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. காங்கிரஸ் கட்சிக்கு புதிதாக ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்து கொண்ட இந்த சுதந்திர போராட்ட வீரரின் பேரனுக்கு இன்றைய காங்கிரஸ் தோல்வி எதிர்பார்த்த ஒன்றுதான். இதுபோன்றதொரு யதார்த்த நிலை ஒரு கசப்புக்குரிய சந்திப்பாக காங்கிரஸ் பெற்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில்தான் நான் என் தேடலில் நான் கண்டெடுத்த அன்புதயம் கட்சியை தோற்றுவிப்பதற்கு முன்பு என்னாலான ஒரு தார்மீக கடமையாக தலையீழாக விழுந்து புரண்டு
என் ஆற்றாமையை டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் வெளியிட்டு காங்கிரஸ் வளர்ச்சி பாதைக்கு தீர்வுகளை வேண்டிக் கொண்டே இருந்தேன். எதுவுமே இந்த காங்கிரஸில் ஆகாது, முடியாது, உண்மையான விசுவாசிக்கு இங்கு இடமில்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்ட பிறகுதான் ஒரு தீர்க்கமான, தெளிவான, உறுதியான நிலைப்பாடு எனக்கென்று ஜனநாயக நெறிமுறையை கையாண்டு ஒரு அரசியல் கட்சியாக அன்புதயம் கட்சியை தோற்றுவித்தேன் என்பதுதான் என் நிலை. பாரம்பரிய காங்கிரஸ் சுதந்திரத்திற்கு பிறகு 65 ஆண்டு கால அரசியலில் இன்று பல மாநிலங்களில் தோல்வியுற்று அகில இந்திய ரீதியில் அதன் அடையாளத்தை இழந்துள்ளது. அன்னை இந்திரா அவர்கள்தான் நெருக்கடி நிலையின் போது எதச்சிகாரமாக செயல்பட்டார் என்று அரசியல் விமர்சனம் இருந்தாலும் இன்று சாமானிய மக்கள் கூட அரசியலை உற்று பார்த்து வருகிற நிலையில் கூட ஒவ்வொரு முறையும் அன்புதயமும் காங்கிரஸ் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களும் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய தலைவர்கள் முடிவிலும் கட்சி முதன்மைப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இயக்கம் பால்படுகிற நிலையில் அத்தகையவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அளவில் நான் எடுத்து வைத்தும் தாங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள். ஒரு அரசில் இவர்களின் முக்கியத்துவங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இவர்கள் அரசியலில் ஆரோக்கியமான அரசு வழிநடத்துவதற்கு இல்லை என்ற நிலையிலும் கௌரவப்படுத்தி வந்ததையும் மாநில அளவிலான கூட்டணி கட்சிகளும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, லஞ்ச ஊழல் ஆதரவளித்து மாநில சட்டம் ஒழுங்கு சீரழித்த நிலையிலும் மாநில அரசை நிலையான அரசாக வழிநடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளிக்கிற நிலையில் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்த குற்றங்களையெல்லாம், அராஜகங்களுக்கு எல்லாம் ஆதரவளித்து வந்த நிலையில் நானும் காங்கிரஸ் தொழிலாளர் யூனியனில் மாநில அமைப்பு செயலாளராக இருந்தபோது பல கடிதங்கள் அன்னை சோனியா அவர்களுக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் ராகுல் அவர்களுக்கும் நிலைப்பாடுகளை எடுத்து வைத்தும் முன்னெச்சரிக்கைகளையும் சுட்டிக்காட்டியும் பலமுறை நிராகரிக்கப்பட்டதை எடுத்து வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கட்சியிலிருந்து விலகி அன்புதயம் கட்சி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட நிலையிலும் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 காங்கிரஸ் திமுக உடனான கூட்டணியில் ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அகில இந்திய ரீதியில் காங்கிரசும் மாநில அளவில் திமுகவும் அரசியல் நடவடிக்கைகள் உடன்பாடற்ற தன்மை செயல்பாட்டில் இருந்து வருவதைக் கண்டு 2011 சட்டமன்ற தேர்தல் வெற்றி தங்களுக்கு உரியதாக இல்லாமல் தோல்வியை தழுவ இருக்கிறீர்கள் என்று தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு உணர்வு பகிர்மானங்கள் கடிதத்தில் தெரிவித்து கொண்டதும் அதுவே தேர்தல் முடிவாக வெளிப்பட்டதுமாக இருக்கிற நிலையில் இப்போது அகில இந்திய ரீதியில் காங்கிரஸ் இன்று தேசிய அங்கீகாரத்தை இழந்துவிடக்கூடிய துர்பாக்கிய நிலையில்தான் இன்று காங்கிரஸ் பலவீனமானதாக மக்கள் மத்தியில் முத்திரையிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் கருத்துக்களை இதுவரையில் புறக்கணித்து வந்ததன் அடிப்படையில் தனது தொண்டர்களின் பலத்தை இழந்த காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் கோஷ்டி தலைவர்களை மட்டுமே தனது தொண்டர்களாக கருதி ஆதரித்து வந்த நிலை காங்கிரஸ் ஆரம்பகால அரசியல் தூய்மையை தவறவிட்ட நிலையில் அவை வெளியிட்ட நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் தன் அரசியல் தூய்மையை நிரூபிக்க தவறி குற்றச்சாட்டுகள் வெளிவருகிற நிலையில் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவது, குற்றச்சாட்டை மறுப்பது, அதுவும் நிரூபணமாகிற நிலையில் அவர்களை காப்பாற்றுவது, இப்படி எல்லா நிலையிலும் தூய்மையை தவறவிட்ட நிலையில் நாட்டு மக்கள் காங்கிரஸை புறக்கணிக்கத் தொடங்கியதன் விளைவு இதுவரை மரியாதைக்குரிய திரு நேரு அவர்களின் குடும்பத்தில் இதுவரையில் வந்தவர்கள் ஏற்படுத்திய தோல்வியை அன்னை சோனியா அவர்களும் ராகுல் அவர்களும் நாட்டில் சுதந்திரம் பெற்று தந்த கட்சி, நாட்டின் அத்தனை தவறுகளுக்கும் சுரண்டல்களுக்கும் வழிகோலிய கட்சி என்ற அடிப்படையில் நாட்டு மக்கள் புறக்கணித்து காங்கிரஸை அரசியல் முச்சந்திக்கு கொண்டு வந்து விட்டனர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாநில அளவில் தனது தோல்வி பலவீனங்களை கண்ட நிலையிலும் அதை ஒப்புக்கொண்டு தவறுகளை சரி செய்து கொள்ள தெரியாத அரசியலால் இன்று தேசிய அளவில் முக்கியத்துவத்தை இழந்து இருக்கிறது. இந்த நாட்டிற்கு பாதுகாப்பான கட்சி என்ற முகவரியை யூனியன் பிரதேசங்களில் உட்பட்டு கூட தனது வலுவான நிலையை இன்று பறிகொடுத்து தனது அடையாளத்தை காங்கிரஸ் இன்று தொலைத்திருக்கிறது. நாட்டின் மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் கூட அதை சரி செய்து கொள்ளாத நிலையில் இன்று தேர்தலையும் சந்தித்து படுதோல்விகளையும் காங்கிரஸ் சந்தித்துள்ளது. தனி பெரும்பான்மை அரசிலிருந்து கூட்டணி அரசாக அமைந்த காலமும் வந்து மக்கள் இன்று வரை காங்கிரஸ் மீது அபிமானத்தை படிப்படியாக குறைத்து கொண்டு விடுவித்து கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களை தக்க வைத்து கொள்ள
வழிகாண வேண்டும் என்று காங்கிரஸ் பூர்வீகவாசியான நான் பலமுறை எடுத்து வைத்தும் எல்லா புறக்கணித்தும் காங்கிரஸ் தலைமை ஒரு தொண்டன் நிலையில் விசுவாசத்தன்மையை தவறவிட்ட நிலை, காங்கிரஸ் அரசு நாட்டின் மக்களின் மீதான விசுவாசத்தை தவறவிடுகிற நிலை, தொடர்ந்து விசுவாசத்தன்மையை தவறவிடுகிற நிலையில் மோசமான அரசு அமைவதற்கு காரணமாகியது. இந்த மோசமான அரசின் செயல்பாடுகள் நாட்டின் மக்களின் நம்பிக்கையை இழந்து பெருவாரியான மக்களின் அங்கீகாரத்தை தவறவிட்டு இன்று ஒரு சில பகுதி மக்களின் நம்பிக்கையை மட்டும் தக்க வைத்திருக்கிறது காங்கிரஸ். இந்த நேரத்தில் தேர்தலை சந்திப்பதற்கு முன் எதிர்க்கட்சி கூட்டணி ஆட்சியாக அமைகிற வேளையில் 6 மாதத்தில் தேர்தல் வந்துவிடும் என்று காங்கிரஸில் உயர்மட்ட குழுவில் காங்கிரஸ் காரிய கமிட்டியில் தோல்வி பற்றிய பயமின்றி தங்கள் அரசு மேற்கொண்ட தவறான நிர்வாக போக்குகள் பற்றி கவலைப்படாமல் 6 மாதத்தில் அரசு கவிழ்ந்துவிடும், இன்னொரு தேர்தல் நமக்காக அமையும் என்று உதிர்த்த வார்த்தைகளெல்லாம் அன்னை சோனியா அவர்களின் ஜனநாயகம், நாட்டு மக்களின் ஜனநாயகத்தை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கும்போது செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டேன், குற்றச்சாட்டுகளுக்கும் பொறுப்பேற்க மாட்டேன். இரு கட்சி தலைமையில் ஒரு அரசை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் தன்மையோடு கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்கிற நிலையில் தான் தீர்மானித்ததை, தனது முடிவை எல்லளவும் தன்னளவில் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்ற தங்களின் ஜனநாயகம் துளியளவும் தர்ம நீதிகளுக்கு உட்பட்டதாக இல்லை. பாரம்பரிய அடையாளங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு வரையறைக்கு உட்படுத்தி கொண்டாவது குறைந்தபட்ச நியாயத்தோடு செயல்பட வேண்டும். அதை முழுமையாக தவறவிட்ட நிலையில்தான் பாரம்பரிய முத்திரைகள் எல்லாம் செல்லரித்து போய் இன்று காங்கிரஸ் உருக்குலைந்து போவதற்கு காரணமாக இந்த தேர்தல் அமைந்துவிட்டது. இனி காங்கிரஸ் மாநில கட்சிகள் அளவில் இருந்து கூட மேம்பட்டு விடுமா என்பதும் உங்களின் அரசியலை பொறுத்துத்தான் அமைந்திருக்கிறது. தேர்தல் கால உளுத்துப்போன காங்கிரஸின் அரசியல் பிரச்சாரங்கள் இனி வருகிற தேர்தலிலும் கைகொடுத்து விடாது. அரசியல் தூய்மையை தொடர்ந்து தவறவிட்டு தன்னளவில் கரையை ஏற்படுத்தி கொண்டவர்கள் பாரம்பரிய அடையாளங்களோடு வலம் வந்தாலும் ஜனநாயகத்தில் அடையாளப்படாமல் காணாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும் என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த 2014 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் குறித்து அரசியல் சுத்திகரிப்போடு பரிசீலிக்கப்படுகிற நிலையில்தான் தோல்விக்கான காரணங்களை புரிந்து கொள்ள முடியும். தேசிய அளவில் இரு தலைமை கட்சிகளில் தங்கள் கட்சியும் ஒன்று. இம்முறை நமது வாய்ப்பு பறிபோய் இருக்கிறது, அடுத்த முறை நமக்குரியது என்று சிறுபிள்ளைத்தனமான அரசியலை எடை போடுகிற நிலையில் நமது தவறுகளை புரிந்து கொள்வதற்கும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் வழிகால் அமைத்து கொடுத்து விடாது. யதார்த்தத்தை தவறவிட்டு பாரம்பரிய எஜமானர்களின் தொடர்கால அடிமை தொழிலாளர்களாக கைகொண்டு நடத்திய முதலாளித்துவமே காணாமல் போயிருக்கிற நிலையில் அதையும் ஜனநாயகத்தில் தொடர்ந்து கடைபிடித்து அடையாளப்படுத்தி கொண்டு நடத்திய அரசியல் தன்னளவில் மட்டும் தொடர்ந்து அடையாளங்கள் தான் நடத்திய அரசியல் சரி என்று எண்ணத்தை ஏற்படுத்துமே. ஆனால் அடுத்த சில மாதங்களில் ஆண்டுகளில் அந்த அரசியல் அடையாளமும் பறிகொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்று அன்புதயத்தின் ஜனநாயக நீதி, ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்ற அன்புதயம் தாத்பரியம் ஒவ்வொரு மனிதன் நிகழ்காலத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் அமைய வேண்டும் என்பதில் அன்புதயம் கட்சியின் அழுத்தமான உறுதியான நம்பிக்கை வெளிப்பாடு. இன்று அரசியலில் அன்புதயம் கடந்த காலத்தில் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுபவர்களிடம் எல்லாம் அதை உதாசீனப்படுத்திவிட்டு இதுபோன்று 1000 கடிதங்கள் வரும், லட்ச கடிதங்கள் வரும் என்று அதையும் வியாக்கியானமாக செய்து கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள மாட்டேன் என்பவர்களுக்கெல்லாம் இன்று தங்கள் அரசியல் முகவரியை தொலைத்திருக்கிறார்கள். அன்புதயம் தனிநபர் அடையாள முத்திரையில் பரிமளித்து விடாமல் நாட்டின் மக்களின் வாக்காளர் நிலைப்பாட்டில் தனது அடையாள முத்திரையை ஒவ்வொரு நிலையிலும் பரிமளித்து வருகிற நிலையிலும் ஊடகங்களால் அரசியல் ரீதியாக 3வது நிலைப்பாடு ஆதரிக்காது இருட்டடிப்பு செய்கிற வேளையிலும் இந்த அரசியல் கட்சிகளுக்கும் இடையேயான பரிமளித்து வருகிற இந்த வேளையில் பெருவாரியான மக்கள் நிலைப்பாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கிடையேயான அடையாளப்படுத்துதல்தான் இன்று காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அன்புதயம். இந்த நிலைப்பாட்டில்தான் அன்புதயம் கருத்துக்கள் சக அரசியல் கட்சிகளுக்கிடையேயாக உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதுவரையில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி கட்சி என்று இரு நிலைப்பாட்டில் பவனி வந்த காங்கிரஸ் செவிமடல் மந்தப்பட்டு
தவறுகளை சுட்டிக்காட்டுபவரின் குறைகளை கேட்க மனமின்றி, கண்கள் பூத்து அவர்கள் பார்க்க மனமின்றி செயல்பட்ட நிலையில், பதவியில் இருக்கிற நிலையில் தனது செயல்பாடுகள் எல்லாம் சரி என்ற நிலைப்பாடு இன்றாவது இப்போதாவது எடுத்து வைக்கப்படுவதால் தங்கள் செவிகளில் விழுகிறதா என்பதை காங்கிரஸ் விட்டு வெளியேறிய நிலையிலும் நாட்டு மக்களின் ஒருவராக கடந்த கால தங்களின் காங்கிரஸ் அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்கள், மக்கள் அரசு என்ற அடையாளமும் நிலையான ஆட்சியும் உங்களின் வாசகங்கள் நாட்டு மக்கள் கண்டார்களோ இல்லையோ, உங்களின் ஆட்சியின் ஊழலும் ஒருவருக்கொருவர் வக்காலத்து வாங்கி கொண்டு ஜோடனை அரசியலை சகிக்க முடியவில்லை, சகித்து கொண்டு இருந்தனர் என்பது மட்டும் இந்த தேர்தல் முடிவு இனியாவது காங்கிரஸ் தலைமைக்கு பாடமாக கற்பித்து கொண்டு இருக்கட்டும் என்று அன்புதயம் கட்சி விரும்புகிறது. பாரம்பரிய காங்கிரசுக்கு பாரம்பரியமான தலைவர்கள் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற நிலையிலும் தொடர் சுரண்டல்களும் ஊழல்களும் நிர்வாக சீர்கேடும் மக்கள் விரோத போக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு ஒரு வரையறை வகுத்து வைத்திருக்கவே இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எல்லா வகையிலும் எல்லை மீறிய செயல்பாடுகள், மற்றவர்களை உரசி பார்க்கிற செயல்பாடுகள், மக்களின் அமைதியை, நாட்டின் அமைதியை சீர்குலைக்கிற செயல்பாடுகள், இதிலெல்லாம் வெறுத்து போய்த்தான் இன்று தங்கள் தலைமை தோல்வி அடைந்திருக்கிறது. பெரும்பான்மை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைக்கிற நிலையிலும் கூட முன்னாள் மத்திய அமைச்சர்கள் இன்னும் 2 ஆண்டுகளில் பாராளுமன்ற தேர்தல் வந்துவிடும் என்று குறிப்பிடுவதை எல்லாம் பார்க்கும்போது பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக கூட செயல்படக்கூடிய தகுதி நிலையை மக்கள் வழங்காமல் 10ஓடு 11 என்று கட்சியாக காங்கிரசுக்கு குறைந்தபட்ச அளவில் வெற்றி வாய்ப்பை வழங்கியிருக்கிற நிலையிலும் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய அளவிலாவது வாய்ப்பு மக்கள் வழங்கியிருக்கிறார்களே என்று யதார்த்த அரசியலுக்கு இனியாவது காங்கிரஸ் தலைமை தாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புதயம் வேண்டிக் கொள்கிறது. ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக பாரதிய ஜனதா என்ற 2 பிரதான அரசியல் கட்சிகள் தலைமையோடு 3வது நிலைப்பாடு உள்ள ஒரு கட்சியாக அன்புதயம் கட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில்தான் தன் அரசியல் செயல்பாட்டை அன்புதயம் அமைத்து கொண்டிருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்ற 2 கட்சிகளும் தனித்தனியாக தனது அங்கீகாரங்களை நாட்டு மக்களிடம் தவறவிட்டு கூட்டணி கட்சியிலாவது ஒரு அரசை அமைத்துவிட வேண்டும் என்று மக்கள் புறக்கணிப்பையும் மீறி கட்சிகள் ரீதியிலான கூட்டணியில் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று மக்கள் புறக்கணிப்பையும் மீறி கீழ்த்தரமான அரசியல் உடன்பாடற்ற தன்மையில் மக்கள் அங்கீகரிக்கிற நிலையிலும் புறக்கணிக்கிற நிலையிலும் கட்சி சார்பாக அமைகிற வேளையில் தனித்தனியே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அன்புதயம் கட்சி போராடி வருகிறது. இது தேசிய அளவில் மட்டுமல்ல, மாநில அளவிலும் இத்தகைய நிலைப்பாடு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சி அரசியல் கொள்கை ஸ்திரத்தன்மையை ஆரம்பம் முதலே கடைபிடித்து கொண்டு வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் அன்புதயம் கட்சி பதிவுக்கு பின் கூட காங்கிரஸ் தோல்வி பாதக நிலையில், பாரதிய ஜனதா கட்சி சாதக நிலையில் வெற்றி வாய்ப்பு தேர்தலுக்கு முன்பு உறுதி செய்யப்பட்ட நிலையிலும் அன்புதயம் கட்சி தனது அரசியல் நிலையில் சாதக பாதக வெற்றி தோல்வியில் கூட்டணியில் அமைத்து கொள்ள விரும்பாததின் அடிப்படையில் தேர்தலை பொருளாதார ரீதியாக சந்திக்க இயலாத நிலையிலும் மீடியாக்கள் ஊடகங்களில் அன்புதயம் கட்சி செய்தியை இருட்டடிப்பு பணி சந்தித்ததின் அடிப்படையிலும் அன்புதயம் கட்சி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கண்ணியமாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் அங்கீகாரம் அன்புதயம் கட்சிக்கே உரியதாக அமைகிற நிலையில் அரசியலை நடத்துவது என்கிற நிலையில் மக்களிடமும் அன்புதயம் கட்சி அடையாளப்படுத்தப்பட்டது என்கிற நிலையில் நாட்டு மக்களிடம் புறக்கணிப்பு அன்புதயம் சந்திக்கிற நிலையில் அன்புதயம் சார்பாக அமைகிற நிலையில் அரசியலை விட்டு அன்புதயம் வெளியேறுவது என்ற 2 நிலைப்பாடுகளை தவிர அன்புதயத்தின் அரசியல் நிலைப்பாடு வேறு இல்லை. முழுக்க முழுக்க அன்புதயம் கட்சியின் அடையாளம் அதன் சார்பு நிலையில் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் என்ற அடிப்படையில் என்னுடைய அரசியலை வரையறை செய்து வைத்திருக்கிறேன். அதே நேரத்தில் மற்றைய அரசியல் கட்சிகளின் வரலாறை தவறு என்றோ சரி என்றோ விமர்சனங்களை எடுத்து வைக்க விரும்பாத நிலையிலும் ஒரு ஆளுங்கட்சி நிலையிலும் ஒரு செயல்பாடுகளை அரசு செயல்பாடுகளை முரண்பாடுகளாக அமைத்து கொள்கிற நிலையை தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் அரசு ஆளுங்கட்சி தனது இலக்கை சரியாக கொண்டு செல்கிற நிலையில் பாராட்டுவதிலும் தனது நிலைப்பாடு அன்புதயம் நிலைப்பாடு.
அரசியலையும் கடந்து நடுநிலைத்தன்மையோடு சார்பு நிலையற்று இதுவரையில் அன்புதயம் அரசியலை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. இனியும் இந்த நிலைப்பாடுதான் தொடரும். குடிமக்கள் நிலைப்பாட்டில் செயல்பாட்டில் உள்ள அன்புதயம் கட்சி வேட்பாளர் நிலைப்பாட்டில் கூட்டணி என்பதை விட கடந்த காலம் வரை வாக்காளர் நிலைப்பாட்டில் அவர்களே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சுயேட்சையாக தனித்து போட்டியிட்ட நிலையிலும் இன்று அன்புதயம் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலும் தனது அரசியலை அமைத்து கொண்டுள்ளது. பொருளாதாரத்திற்காக அரசியல் நடத்துவதற்காக வாக்காளர் நிலைப்பாட்டில் அமைத்து கொண்டதற்காக போராடி வருகிற அன்புதயம் கட்சியாக இருக்கிற நாங்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருக்க, அரசியல் நடத்துவதற்கு பொருளாதாரம் பலப்படுத்தப்பட்ட நிலையிலும் அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயத்தில் உறுதியை நம்பிக்கையை ஏற்படுத்த தவறி மக்கள் விரோத போக்கு அரசாக காங்கிரஸும் சரி மற்ற அரசியல் கட்சிகளும் சரி ஏன் தொடர்ந்த நல்ல அரசாக அமைத்து கொள்ள தவறுகிறீர்கள் என்பதுதான் அன்புதயம் கட்சி உரிமையோடு கேட்கும் கேள்வியாக இருக்கிறது. பொருளாதாரம் என்ற ஆணி வேரில் அஸ்திவாரமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று துணிந்துவிட்ட நிலையில் சமூக பணியை கைவிட வேண்டும். சமூக பணியை ஆற்றுவதாக கூறிக்கொண்டு பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்காக அரசியலுக்கு வந்த நிலையிலும் ஒவ்வொருவரும் அரசியல் தூய்மையை பாழ்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலை தொடர்ந்து கொண்டு இருந்த நிலையில்தான், அந்த அரசியலை நடத்தி கொண்டு இருந்த நிலையில்தான் இன்று அரசியல் முகவரியை பல அரசியல் கட்சிகள் தொலைத்திருந்தாலும் கூட பெரும்பாலான மாநிலங்களில் கூட இரு கட்சி ஆட்சி முறை பல கட்சி வந்தாலும் அவர்களது பங்களிப்பு இந்த இரு கட்சிகளின் தலைமைகளில் கட்சி அடையாளப்படுத்திவிட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அரசியலில் பொருளாதார தேடுதலுக்கான தடமாக அரசியல் தளத்தை அமைத்து கொண்டு தங்கள் அரசியல் கட்சி தூய்மையை பாழ்படுத்தி கொண்டு பாழ்பட்டும் போய் இருக்கிறார்கள். நம்பி வாக்களித்த வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் ஏமாறுகிற நிலை. இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையை உணர்ந்ததன் அடிப்படையில்தான் அன்புதயம் கட்சி தன் அரசியல் அடையாளத்தை ஒரு நெறிமுறை தாங்கிய ஜனநாயக கோட்பாடு பதிவு செய்ய விரும்புகிறது. வாக்காளர் நிலைப்பாடு பிரதிபலிப்பு எந்த அரசு என்றாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாது நடுநிலைத்தன்மையோடு தங்களது வெறுப்புணர்வை நாட்டு மக்கள் உதிர்க்கிற நிலை, அரசியல் உடன்பாடற்ற தன்மை வெளிப்படுத்துகிற நிலை எல்லாமே அரசியல் கட்சிகள் அதையும் அரசியலாக நடத்தி கொண்டிருக்கிற நிலையில் வாக்காளர் நிலைப்பாடு தேர்தலில் பிரதிபலிப்பது மட்டுமே அமைத்து கொள்வது அன்புதயம் வாக்காளர் நிலைப்பாட்டிற்கு உத்தரவாதம் அளிக்கிற கட்சியாக பவனி வர முனைந்தது. மக்கள் அங்கீகரித்த எந்த அரசு என்றாலும் மக்கள் புறக்கணித்த நிராகரித்த மற்ற கட்சிகள் ஜனநாயக ரீதியில் அரசுக்கு ஆதரவு நிலை அளித்தும் தவறாக நடந்து கொள்கிற நிலையில் விமர்சனங்களை முன்வைத்தும் தார்மீக ரீதியில் அரசு செயல்படுத்துகிற நிலையில் பாராட்டியும் கண்ணியமான அரசியலை அடுத்த தேர்தல் வரை நடத்த வேண்டும் என்பதுதான் அன்புதயம் கட்சி விரும்புகிற அரசியல். ஒரு அரசியல் கட்சி நிலைப்பாடாக அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் என் உணர்வுபூர்வமான வெளிப்பாடுகளை தங்கள் முன் வைத்துள்ளேன். நிலைப்பாடுகள் உறுதித்தன்மையில் உருவான அன்புதயம் என் நீண்ட நெடிய தேடலில் கண்டெடுத்து உருவாக்கிய என் அன்புதயம் கட்சி இன்று அனைவருக்கும் பொதுவானதாக ஆக்கிவிட்டேன். என் தலைமையிலான ஆரோக்கியமான அரசியலை பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில் மக்களுக்கான பங்களிப்பை தாங்கள் வெற்றியடைந்த தொகுதிகளில் செலுத்தி பாராளுமன்றத்தில் தேச நலன் மக்கள் நலன் குறித்த விஷயங்களில் ஒரு சீரிய முறையில் அரசியல் பங்களிப்பை ஆற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் உண்மையுள்ள எம். சுபாஷ் பாபு.